அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதை பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில பேர் நம்மக்கிட்ட வந்து உண்மையாக இருப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு நல்லது நடந்தால் மட்டும் போதும், நம்ம எப்படியோ போகலான்னு நினப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து எப்படி பதிலடி கொடுக்கறது, நம்ம எப்படி நடந்துக்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு சிறுகதை. இந்த கதையை பார்க்கலாமா? ஒரு செல்வந்தன் ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் மாணிக்கம்ன்ற ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு வந்தார். என்ன வேலை அப்படின்னா, ஆடுகளை மேய்க்கிற வேலை தான். ரொம்ப வருஷமாக அந்த செல்வந்தன் வீட்டில் வந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ரொம்ப நேர்மையான ஒரு வேலைக்காரர். ஒரு நாள் என்ன பண்ணார், வழக்கம் போல் ஆடுகள்லாம் கூட்டிகிட்டு ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து ஒரு காட்டு சைடு போனார். அப்போ ஆடுகளெல்லாம் விட்டுட்டு இவர் ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருந்தார். அப்போ திடீர்னு பார்த்தா அவர் காதுக்கு பார்த்தா ஒரு உஸ்ன்னு ஒரு சீர்ற சத்தம் மாதிரி கேட்டது. என்ன இந்த சத்தம் எங்கே வருது அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் வர திசையை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்தா ஒரு ஒரு மரத்தில் பார்த்தா நெருப்பு தீப்பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. அந்த மரத்து மேலே வந்து ஒரு பெரிய பாம்பு வந்து மேலே வந்து இருக்குது. அந்த நெருப்புலேருந்து எப்படி தப்பிக்க முடியாமல் அந்த கோவத்தோடையும் அந்த நெருப்போட அனல் தாங்காமலேயும் சீறிட்டுருக்கு. இதை பார்த்தோன்னா அந்த மாணிக்கத்துக்கு என்னடா இப்போ என்ன பண்ணுறது, இதை காப்பாற்றலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனை ஓடிட்டுருக்கப்பயே அந்த பாம்பு வந்து இவர்கிட்ட வந்து உதவி கேட்குது. தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க அப்படி உதவி கேட்கப்போ உடனே இவர் என்ன பண்ணார், இவர் கையில் வந்த குச்சி என்ன பண்ணார், அந்த கிளைக்கு நேராக இப்படி நேராக சாய்வாக வந்து செருகிறார். உடனே அந்த குச்சி வழியாக அந்த பாம்பு அப்படியே தப்பிச்சு வந்துட்டு இவர் ஃபஸ்ட்டு இவர் கையை சுற்றுது, அப்புறம் இவர் கழுத்தை சுற்றிக்குது. உடனே இவர் என்ன நினைக்கிறார், ஐயையோ காப்பாற்ற போய் நம்மளுக்கே இப்படி ஒரு வினையாயிருச்சே, அதுக்கு தான் யாருக்கு உதவி பண்ணணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலையாக பதட்டமாக ரொம்ப இதாக இருக்கார். பாம்பு சுற்றினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறார். உடனே வந்து அந்த இவருடைய மனசெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பாம்பு என்ன சொல்லுது, நான் உன்னை கடிக்க மாட்டேன், நீ என்னை இங்கேருந்து எங்களுடைய அப்பாவோட குகை இங்கே பக்கத்தில் இருக்குது, அங்கே என்னை கூட்டிகிட்டு போய் மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு சொல்லுது. இவருக்கு மனசெல்லாம் எங்கே இருக்குது, ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பார்த்தா ஆடெல்லாம் தனியாக விட்டுட்டு வந்திருக்கார் இல்லையா, அதெல்லாம் நினச்சி குழப்பத்தில் இருக்கார். உடனே இவரோட மைண்டை வந்து ரீட் பண்ண மாதிரி அந்த பாம்பு திரும்ப சொல்லுது, உன் ஆடுகளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, என்னை கொண்டு போய் மட்டும் எங்கள் அப்பாட்ட மட்டும் சேர்த்துரு அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் அந்த பாம்பு கழுத்தில் சுற்றி இருக்கிறதோடு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாம்பு சொன்ன வழியிலேயே அந்த அந்த குகையை நோக்கி போகிறார். அந்த குகையை போகிறோன்னா அந்த குகையில் வந்து அந்த குகை முழுவதும் அந்த நுழைவாயில் ஃபுல்லாக ஒரே பாம்புகளால் பின்னப்பட்டதாக இருக்குது. கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னடா இந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாம்பு வந்து ஒரு சின்ன சிக்னல் மாதிரி கொடுக்குது. உடனே அந்த கோட்டை கதவு, அந்த குகையோட கதவு திறக்குது. உள்ளக்க போகும்போதே இந்த பாம்பு சொல்லிட்டு போகுது, என்னை நீ காப்பாற்றிட்ட, இப்போ என்னை எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் விட்டுருவேன் சரியா, விட்டோன்னா அவருக்கு உனக்கு நிறைய பரிசு தரேன்னு சொல்வார், தங்கம் வைரம் வைடூரியம் இந்த பரிசுக்கள் எல்லாம் சொல்வார். ஆனால் நீ அதை எதையுமே வேணான்னு சொல்லிவிட்டு விலங்குகள் பேசுகிற பாஷனை வந்து எனக்கு வந்து கேட்கணும், விலங்குகள் பேசுகிற மொழி வந்து எனக்கு கேட்கணும், அந்த மாதிரி ஒரு வரத்தை கேளு. இப்போ நம்ம நார்மலாக எப்படி இருக்கும், இப்போ குயில் கூவுற சத்தத்தை மட்டும் நம்ம கேட்க முடியுது, அதே குயில்கள் வந்து என்ன பேசுது அந்த மொழியை கேட்குற ரகசியத்தை கேட்டுக்கோன்னு சொல்லி அந்த பாம்பு சொல்லுது. சரின்னு சொல்லி இவரும் போகிறாரு. அந்த பாம்பை பார்த்தோன்னே அந்த பாம்போட அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பா காட்டில் வந்து ஏதோ மரம் தீப்பிடிச்சிச்சின்னு நினச்சிச்சோம், நம்ம பிள்ளை பத்திரமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தாங்க முடியாத சந்தோஷம். சந்தோஷத்துக்குள்ள உனக்கு என்னப்பா வேணும், ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவரும் அந்த பாம்பு சொன்னச்சிலேயே அதே மாதிரி அந்த பறவைகளுடைய விலங்குகளுடைய மொழியை தெரிஞ்சுக்கிற ரகசியம் அது எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மாணிக்கம் வந்து கேட்குறாரு. அப்போ இந்த பாம்பு என்ன சொல்லுது, அந்த பெரிய பாம்பு அரசன் அதுதான், நான் அதை மட்டும் உனக்கு கற்றுத்தரவே மாட்டேன், வேறு எது வேணாலும் கேளு அப்படின்றப்ப நீங்கள் எனக்கு அந்த இதை சொன்னால் கொடுங்க, இல்லாட்டி உங்களுடைய பொருள் எதுவுமே உங்களுடைய பரிசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மாணிக்கம் ஆடு மேய்க்கிறார்லே அந்த மாணிக்கம் சொல்கிறாரு. உடனே பாம்பு நம்ம பிள்ளைய காப்பாற்றிருக்காரே, சரி போ நான் உனக்கு அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன், ஆனால் நீ இந்த ரகசியம் நீ மற்றவங்களுக்கு யாருக்காவது சொன்னால் நீ அந்த நிமிஷமே இறந்துருவ, இதை நல்ல ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்குரிய ரகசியத்தை அவருக்கு சொல்லி கொடுக்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரகசியத்தை கற்றுக்கிட்டு அந்த குகையிலேருந்து வெளியே வந்து அந்த ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கே போயிட்டார். அங்கே போய் ரொம்ப டயர்டு எல்லாம் சேர்ந்து ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே படுத்திருக்காரு, கண்ணை மூடி தூங்காமல் அப்படியே டயர்டில் படுத்திருக்காரு.
அப்போ 2 பஞ்சவர்ண கிளி வந்து பறந்து வருது. பறந்து வந்து அந்த மரத்துக்கு மேலே உட்காருது. உட்காந்துட்டு அதுங்க பேசிக்குதுங்க. "இங்கே பாரு, இந்த ஆடு மேய்க்கிறவன் பாரு, அந்த ஆடு மேய்ச்சிட்ருக்குல்ல, அதுக்கு கீழே தான் அந்த ஒரு இடத்துல தான் வந்து பொக்கிஷம் வந்து நெறைய ஒரு 10 அண்டா நெறையா பொக்கிஷம் இருக்குது. இது தெரிஞ்சு இந்த ஆட்டுக்காரனுக்கு தெரிஞ்சு எடுத்தாருன்னா, இவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் ஆயிருவாரு. என்ன பண்ணுறது? இவர் எப்படி அத தெரிஞ்சுக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி அதுங்க 2 பேசிட்டு பறந்து போயிருச்சுங்க. இப்ப இவருக்கு தான் தெரிஞ்சிருச்சே! பறவைகள் பேசுற மொழிய கேட்கிற சக்தி கிடைச்சிருச்சு இல்லையா? அதனால இவர் காதுக்கு அது விழுந்துருச்சு. உடனே ஓடி போய் என்ன பண்றாரு, அந்த செல்வந்தன் இருக்கார்ல, இவர் வேலை செஞ்சார் இல்லையா? அந்த செல்வந்தன் கிட்ட போய் சொல்றாரு. "ஐயா, ஐயா! இந்த மாரி இந்த இடத்துல வந்து நெறைய பொக்கிஷம் இருக்கு. வாங்கய்யா வந்து பாருங்கய்யா, எடுப்போம்." அப்படின்னோனே, அவரும் வண்டி கட்டிட்டு வந்து பார்க்குறாரு. எல்லாத்தையும் எடுக்குறாங்க. எடுத்தோனே அந்த செல்வந்தனும் ரொம்ப நல்லவரு. "நீ தான் இந்த தகவல எனக்கு குடுத்த. நீனே இந்த பொக்கிஷத்த எல்லாம் வச்சுக்கோ. இது உனக்கு சேர வேண்டியதுன்னு" சொல்லிட்டு அவர் போயிறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த பொக்கிஷத்தெல்லாம் வச்சு பக்கத்து ஊருக்கு போய் நெறைய நிலபுலன்கள் வாங்குறாரு. பெரிய மாளிகை கட்டுறாரு. ஒரு அழகான பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்படி இவர் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு. ஒரு பொங்கல் பண்டிகைப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, அவர்கிட்ட வேலை செய்ற அவர் ஏராளமான ஆடு, மாடுகள் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வேலை செய்ற பணியாளர்களுக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு விருந்து குடுக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாரு. அன்னைக்கு எல்லாரையும் அவங்க அரண்மனைக்கு கூப்பிட்டு, அவங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நல்லா விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். நம்ப போயி அந்த ஆடு, மாடு இருக்குல்ல, பட்டி இருக்கு இல்லையா? அத போய் நம்ம காவல் காக்கலான்னு சொல்லி அவர் மனைவியோட சேர்ந்து ஒரு அ ஐடியா பண்ணாரு. அதே மாரியே வந்து எல்லாருக்கும் விருந்து குடுத்துட்டு, அவரும் அவருடைய மனைவியும் பட்டிக்கு கிளம்பி போனாங்க, காவல் காக்கறக்காக. அப்ப நள்ளிரவு நேரத்தில ஒரே ஓநாய்கள் ஊளையிடுற சத்தம் கேட்குது. திரும்ப இந்த காவலுக்கு இருக்கிற நாய்களும், இந்த பட்டியில காவலுக்கு இருக்கிற நாய்களும் வந்து குரல் கொடுக்குது. இதுங்க பேசிக்கிற அந்த ஒலி பாஷை வந்து இவருக்கு துல்லியமா கேட்குது. ஓநாய்கள் என்ன சொல்லுதுன்னா, "எங்களுக்கு இந்த ஆட்டு மந்தையில புகுந்து ஒரு ஆடுங்கள்லாம் சாப்பிட்றக்கு எங்களுக்கு அனுமதி குடுங்க. நீங்களும் எங்க கூட சேர்ந்து சாப்பிட்லாம்ல. வெறுமனே வந்து காவல் காத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்குதுன்னு" சொல்லி அந்த ஓநாய்கள் வந்து நாய்கள்ட்ட கேட்குறாங்க, அந்த காவல் நாய்கள்ட்ட. அந்த நாய்களும், உண்மைதான்ப்பா, எங்களுக்கும் ஒண்ணு கூட இந்த இறைச்சி கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள உள்ளக்க அனுமதிக்கிறோம். வாங்க வாங்கன்னு" சொல்லி இந்த நாய்கள் கூப்பிடுது. இந்த காவல் நாய்களே ஒரு வயசான நாய் மட்டும் என்ன பண்ணுது, "என் உயிரே போனாலும் உங்க யாரையும் நான் உள்ளக்க விடமாட்டேன். என் எஜமானருக்கு நான் எப்பவுமே துரோகம் செய்ய மாட்டேன். அவருக்கு விசுவாசமா இருப்பேன்னு" சொல்லி சொல்லுது. இதுங்க பேசிக்கிற இந்த பாஷை எல்லாத்தையுமே மாணிக்கம் வந்து கேட்டுட்ருக்காரு. பொழுதும் விடியுது. பணியாளர்கள் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. இவரும் அரண்மனைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ பணியாளர்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, "அந்த வயசான நாய தவிர மத்த எல்லா நாயையும் சுட்டு கொல்றுங்க" அப்படின்றாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. "ஏன்டா இப்படி திடீர்னு இந்த நாய்ங்களலாம் சாவடிக்க சொல்றாரு?" அப்படின்னு. "ஐயா, ஏன்யா அப்படி சொல்றீங்கன்னு?" கேட்கப்ப, "நான் சொல்றத மட்டும் செய்யுங்கன்னு" சொல்லி அந்த குதிரை மேலே ஏறி அமர்ந்து அரண்மனைக்கு கிளம்புறாரு. இவர் ஒரு குதிரையிலயும், இவங்க மனைவி ஒரு குதிரையிலயும் உட்கார்றாங்க. அப்போ வந்து இவர் போயிட்டுருக்க குதிரை தான் முன்னாடி போயிட்டுருக்கு. அப்போ வந்து அந்த குதிரை பின்னாடி திரும்பி பார்த்து, "ஏய் குதிரையே, வேகமா வா! ஏன் இப்படி ஆடி அசைஞ்சு வரேன்னு" சொல்லி பின்னாடி வர இருக்க குதிரைக்கிட்ட பேசுது. "ஏய் உனக்கு என்னப்பா, நீ வந்து இப்போ உன்னைய சுமந்துட்டு போறது எஜமானரு. அவரோ நல்ல ஒல்லி. அதனால ஈஸியா நீ டக்கு டக்குன்னு வேகமா போற. இங்கே பாரு, எஜமானி அம்மா பாரு, எப்படி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயிருக்காங்க பாரு. இவங்கள தூக்கிட்டு என்னால நடக்கவே முடியல. அதனால தான் இவ்வளோ மெல்லமா வரேன்னு" சொல்லி அந்த பின்னாடி வர குதிரை சொல்லுது. இத கேட்டோனே மாணிக்கத்துக்கு சிரிப்பு தாங்க முடியல. பின்னாடி மனைவிய திரும்பி பார்த்து சிரிக்கிறாரு. திடீர்னு இவர் நம்மள பார்த்து ஏன் சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. "ஏன் என்னைய பார்த்து சிரிச்சீங்க சிரிச்சீங்கன்னு?" அவர்ட்ட விடாப்பிடியா கேட்குறாங்க. அவர் பதிலே சொல்லல. உடனே அவங்க அந்த இடத்த விட்டு இறங்கி, "இப்ப நீங்க சொன்னா தான் நான் இங்கேருந்து வருவேன். இல்லைன்னா நான் வரமாட்டேன்." அப்படின்னோனே, "இல்லப்பா, நான் சொன்ன மாட்டேன். நான் சும்மா தான் சிரிச்சேன்னு" சொல்லி எவ்வளவோ மழுப்புறாரு, காரணம் சொல்றாரு. அவங்க மனைவி ஏத்துக்கவே இல்ல. "நீங்க திடீர்னு என்னைய பார்த்து சிரிச்சீங்களே, அது எதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு" இவர் ஒரு கட்டத்தில என்ன சொல்றாரு, "நான் அந்த உண்மையெல்லாம் சொன்னா நான் வந்து இறந்துருவேன்." அப்படின்னா, "பரவால்ல." அவங்க மனைவி வந்து என்ன பண்றாங்க, "பரவால்ல. நீங்க எனக்கு இந்த உண்மைய சொல்லித்தான் ஆகணும்." அப்படின்ற சொல்றாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, அரண்மனைக்கு வராரு. வந்தோனே அவருடைய கடைசி பயணத்துக்கான படுக்கையெல்லாம் தயார் பண்றாரு. "இன்னைக்கு நான் படுக்கிறது தான் கடைசி ப என்னுடைய கடைசி இரவா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தயார் பண்றாரு. தயார் பண்ணிட்டு இருக்கப்ப, ஒரு வயசான நாய் என்ன பண்ணுது, இவர் பக்கத்துல வந்து நின்னா கண்லேருந்து கண்ணீர் வடிக்குது. அத பார்த்தோனே இவர் என்ன பண்றாரு, "போயி இந்த நாய்க்கு ஒரு ரொட்டி கொண்டு வா" அப்படின்றாரு. சரி, எப்படியாவது அந்த உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்துல அவங்க மனைவியும் வேகமா ஓடி ஓடி போய் அந்த ரொட்டி கொண்டு வராங்க.
அந்த ரொட்டிய பார்த்தோன்னே அந்த நாய் வந்து சாப்பிடல. அமைதியா உட்காந்துக்குது. நம்ம எஜமானரே நம்மள விட்டு போறாரு. இந்த ரொட்டியா நம்மளுக்கு முக்கியம் சொல்லிட்டு அமைதியா உட்காந்துக்குது. ஆனா, அது வெளிய இருந்து ஒரு சேவல் என்ன பண்ணுது, இத பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அந்த ரொட்டிய போட்டு கொத்து கொத்து கொத்தி வேகமா சாப்பிடுது. இத பார்த்து அந்த நாய் கேட்குது, "ஏன் நன்றி கெட்ட சேவலே! உனக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா? இன்னையோட நம்ம எஜமானர் நம்மளெல்லாம் விட்டுட்டு போறாரு. கொஞ்சமாவது உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. இப்படி வந்து ரொட்டிய சாப்பிடாத மாரி பார்த்து இவ்வளோ வேகமா சாப்பிடுறியே!" அப்படின்னு. உடனே அதுக்கு என்ன சேவல் என்ன பதில் சொல்லுது? "புத்தி இல்லாதவன் தான் இப்படி சாவாங்க. எனக்கு எத்தன மனைவிகள் தெரியுமா? 100 மனைவிகள் இருக்காங்க. ஏதாவது ஒரு தானிய குவியலோ, உணவையோ நான் பார்த்துட்டேன்னா ஒரு குரல் கொடுப்பேன். உடனே எல்லாரும் வந்துருவாங்க. அவங்க முன்னாடி நான் வேக வேகமா கொத்தி கொத்தி சாப்பிடுவேன். அதனால இவருக்கு அவங்க மனைவிய எப்படி வந்து கட்டுப்படுத்தணும், எந்த விஷயத்த சொல்லணும், சொல்லக்கூடாது எதுவுமே தெரியல." அப்படின்னு சொல்லி அந்த சேவல் சொல்லிட்டு திரும்ப அந்த ரொட்டிய கொத்தி கொத்தி தின்னுச்சு. இத கேட்ட மாணிக்கத்துக்கு என்ன வந்துச்சு? உடனே புத்தி வந்துச்சு. உடனே படுக்கையிலேருந்து எழுந்தாரு. எழுந்துட்டு அந்த ரகசியத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் செத்தா கூட பரவாயில்லன்னு இவர் நினைக்கிறாளே! இவளெல்லாம் நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துல ஒரு மரத்துலேருந்து ஒரு குச்சிய உடைக்கிறாரு. குச்சிய உடைச்சிட்டு மனைவிய பார்த்துட்டு, "வா, நீ இந்த ரூம்குள்ள வா. அது என்ன ரகசியம்னு சொல்றேன்னு" போட்டு ரூமுக்குள்ள போட்டு போய் 2 அடி அடிக்கிறாரு போட்டு. அதுக்கப்புறம் வந்து, "நான் இத்தனை வருஷமா உன்னை நான் எப்படி பார்த்துக்கிட்டு ஒரு ராணி மாரி, நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மறைக்கிறேன்றதுக்காக நான் செத்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறியே! உன்னையெல்லாம் கரெக்ட்டா எப்படி வச்சிருக்கணுமோ அப்படி வச்சிருந்தா தான் நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து மாணிக்கம் வந்து தன்னுடைய மனைவிக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாரி நடந்துக்கிட்டாரு. மனைவியும் அதுக்கப்புறம் அடம் பிடித்து எந்த ஆர்ப்பாட்டமும் செய்றதில்ல. இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இன்னொரு கதையில மீண்டும் சந்திப்போம்.